வணக்கம். இப்போ எதை பற்றி நான் பேச வந்திருக்கேன்னா, நக்கீரன் அவரை பற்றி தான். அவருக்கு என்ன பேசுறன்னு அவருக்கு புரியுதா? எப்ப பாரு அந்த கரூர் சம்பந்தம் உங்களுக்கு ஒரே டார்கெட் இல்லையா? அதான் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருக்கா உங்களுக்கு பேசுறதுக்கு நான் கேட்கறேன். இவர் பேசுறாருங்க, அந்த கொடுக்காத இடம் ரவுண்டானவை பத்தி அவ்வளவு விளக்கம் கொடுக்குறாரு. இவரு கொடுத்த இடத்த எவ்வளவு இக்கட்டான இடம், அங்க காமௌண்ட் நோண்டி வச்சிருக்காங்க. அந்த இடத்த பத்தி எதனா வீடியோ போடுவியா நீ? கொஞ்சமாச்சும் அறிவில்லை? வீடியோல காரி துப்புற, இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்க. கொடுக்காத இடத்த அந்த ரவுண்டானத்துக்கு அவ்வளவு விளக்கம் கொடுக்குறாரு. அங்க எம்ஜிஆர் சிலைகள் இருந்தது, அது மேல தொப்பியை கட்டிட்டு இருப்பாங்க. என்னென்ன பேசுறீங்க? 2012 மறந்துட்டீங்க போல. அப்படிலாம் பேசாதீங்க. அப்படிதான் பேசுவேன்னா நாங்களும் இப்படி கேட்போம் கேள்விகள். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கின்னு பேசணும், சரிங்களா? சிபிஐ கிட்ட அந்த விசாரணை இருக்கு, ஒன்னொன்னா எடுத்துக்கொண்டு வராங்க. அதனாலதான் கம்முன்னு இருக்காங்க, தாவேக்காவும் கம்முன்னு இருக்காங்க. நீ உங்களுக்கு எங்க பதில் சொல்லுடா. நீ முதல் வீடியோ போட்டு என்ன பேசுன? சட்டையை பிடிச்சி இழுத்து பண்ணணும்னு சொன்னியா இல்லையா? அவரு எவ்வளவு பெரிய கட்சியா வளர்ந்துருக்க கட்சி. நீங்க எல்லாம் முக்கி 70 வருஷம் ஆண்டு இப்ப வந்திருக்கீங்க. அதுலயும் ஒரு அம்மா பேட்டி கொடுத்து, அம்பியார் ஜெயலலிதா இருக்கும் போது அவர் இந்த மாதிரி பேசி வெளியே வந்திருக்க முடியுமா? அந்த அம்மா தூக்கி உள்ள வச்சிட்டு இருக்கோம், டவுசர் எல்லாம் கைட்டு இருக்கோம். அந்த பொம்பளை ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தாங்கன்னா விஜயை பிடிச்சி ஜெயில போட்டிருப்பாங்களா? அவங்க ஸ்டாலின் ஐயா இருக்கவும் விடுறாங்களாம். நான் கேட்கிறேன், ஜெயலலிதா அம்மா அந்த தாய் இருந்திருந்தாங்கன்னா ஸ்டாலின் ஆட்சியை பிடிச்சிருக்க மாட்டாரு, நாங்க ஓட்டே போட்டிருக்க மாட்டோம், மக்களே ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. கலைஞர் ஐயாவிலே வர முடியல, இவர் ஸ்டாலின் வந்ததுக்கு ஸ்டாலின் ஜெயிச்சுவார் அம்மா இருக்கும் போது. நான் கேட்கிறேன், பதில் சொல்லு. அந்த அம்மா கிட்ட கேட்கிறேன். என் தலைவர் படம் நடிச்சுட்டு தாவேக்கா இயக்கம் மூலியமா தொண்டுகள் அதே மாதிரி செஞ்சிருப்பாரு. கட்சி பிடிக்கணும், கட்சியை பெருசாகணும்னா அவருக்கு இல்ல, மக்களுக்கு நல்லது செய்யணும். என்னுடைய லைஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு நமக்காக கொடுத்த ஒரு அர்ப்பணிப்பா கொடுத்துருக்காங்களே, அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம கொடுக்கணும்ன்றதுக்காக தான் களத்துல வந்திருக்காரு. நடுங்குறீங்க, அப்படியே துடிக்கிறீங்க. அப்படியே இந்த பக்கம் மீச துடிக்குது, அந்த பக்கம் என்னன்னா சாட்டை. ஐயோ அடங்கப்பா.